ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு செம்ம எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தில் இருக்கிற டிஎன்ஏவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிஎன்ஏ எப்படி வாழைப்பழத்துக்குள்ளே இருக்குன்னா, உயிரினங்கள் எல்லாத்துலேயுமே டிஎன்ஏ இருக்கும். இந்த உயிரினங்களில் வாழைப்பழமும் ஒன்று, அதனால் அதுலேயும் டிஎன்ஏ இருக்கும். அதை நம்ம வெளியில் எடுத்து எப்படி பார்க்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்களா. ஆனால் இதுலேயே மிக்ஸி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்புறம். சரி வாங்க, நம்மளுக்கான இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணலாம். இதோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். இது டிஷ் வாஷிங் லிக்விட். இது நம்மளுக்கு தேவை. அடுத்தது முக்கியமானது வாழைப்பழம் தேவை. இப்போ இந்த டிஷ் வாஷிங் லிக்விட் எதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நான் செஞ்ச பிளான்ட் செல் மாடல். இதுதான் ஒரு செல். இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா சுற்றி பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் செல் வால் அப்படின்னு ரெண்டு இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ப்ரொடெக்டிவ் லேயர், அதுக்குள்ளே எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்கும். இப்போ இந்த டிஎன்ஏ நம்மளுக்கு வெளியில் வரணும்னா நம்ம இந்த டிஷ் வாஷிங் லிக்விடை அதில் ஊற்றணும். அப்படி ஊற்றி நம்ம கலந்தோன்னா இதில் இருக்கிற இந்த வால்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி அது உள்ளே இருக்க டிஎன்ஏ வெளியில் வந்துடும். சரியா? இப்படி தான் நம்ம இதை வெளியில் கொண்டு வர போகிறோம். சரி, சீக்கிரம் வாங்க போகலாம். இதுதான் நான் செஞ்ச புது டிஎன்ஏ மாடல், புதுசாக செஞ்சேன். சரி வாங்க போகலாம். அது மட்டும் இல்லாத இன்னொன்று தேவை, உப்பு தேவை. உப்பு, உப்பு. சரி, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சலாமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்வாஷ் சோப் எடுத்துக்கலாம். பீக்கரில் நான் இதை ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இதோட வேலை அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். சால்ட்டும் சோப்பும் நல்லா டிசால்வ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபோம் வரக்கூடாது, அதனால் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வாங்க செய்யலாம். நம்மளுக்கு இது தேவையில்லை, இது மட்டும் போதும். இதை வச்சே செய்யலாம். இப்போ மிக்ஸியில் இதை அரைச்சி ஜூஸ் ஆக்கணும், வாங்க செய்யலாம். ரெடி. இப்போ இந்த சோப்பும் சால்ட்டும் கலந்த இந்த சொல்யூஷனை இந்த பனானா ஜூஸில் கலக்கணும். இப்போ ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. இது பீக்கரை எடுத்துட்டு இந்த ஃபில்டரேட்டில்
நம்ம வச்சிருக்கிற இந்த பனானா ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இதை ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது ஃபில்டர் ஆகிடும். இப்போ நம்ம கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போது இதில் என்னென்னலாம் இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். வாழைப்பழ ஜூஸு, உப்பு, சோப் சொல்யூஷன், அப்புறம் தண்ணி, இது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்மளுக்கு ஆல்கஹால் தேவை, அதாவது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் தேவை. அது என்கிட்ட இல்லாததுனால நான் பியூர் சானிடைசரை யூஸ் பண்ணுறேன். அந்த சானிடைசர் எந்த விதமான பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸ் எதுவும் இல்லாத, அது மட்டும் இல்லாத செமி சாலிடாக இல்லாத நல்ல பியூரான டிரான்ஸ்பரண்ட் சானிடைசரை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஸ்ப்ரே தான், அதனால் நான் இதை இப்படி அடித்து இதை ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இது ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கூல் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் ஊற்றணும். ஓகேவா? எப்படி ஊற்றணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இது சில்லுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்கஹால் எவாப்ரேட் ஆகி ஹீட்டை அப்சார்ப் பண்ணி இதில் வந்து ஹீட்டு கம்மியாகிட்டு சில்லுன்னு ஆயிடுச்சு. அதனால் நான் இது ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. இப்போது இதுதான் வந்து நான் ஊற்ற போகிறேன். இது ஊற்றின உடனே வந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஹைட்லேருந்து அப்படியே தப்புன்னு ஊற்றக்கூடாது, ஸ்ப்ளாஷ் பண்ணக்கூடாது. நல்லா பொறுமையாக அந்த ஆல்கஹால் மேலேயே மிதக்கிற மாதிரி ஓரத்தில் நீங்கள் ஊற்றணும். அந்த ஆல்கஹால் அந்த வாழைப்பழம் ஜூஸ்க்கு அடியிலலாம் போகாத மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண ஆரம்பிங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் பஞ்சை வந்து தண்ணியில் முக்கி எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லேயர் வந்து மேலே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப டென்சிட்டி கம்மியான ஒரு குட்டி குட்டி பஞ்சு நூல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து டிஎன்ஏ. இப்போது அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு கயிறு ஒரு குச்சிலையோ நம்ம அதை லைட்டாக சுற்றி நம்ம அந்த குச்சியில் எடுக்கலாம். நான் அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி மேலே மிதக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து டிஎன்ஏ. அதை இந்த குச்சியில் எடுக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ட்ரை பண்ணுறேன் இருங்க. ஆனால் நீங்கள் இப்போது நான் டிஎன்ஏ வந்து அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்லேயே நான் பார்க்கணுன்னா அது முடியாது. அதுக்கு நீங்கள் மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வெளிச்சத்தை நான் வச்சு காமிக்கிறேன். இதில் மேலே ஒரு லேயர் உங்களுக்கு தெரியும், இப்போ தெரியுதா? ஆனால் அது வந்து கொஞ்சம் சின்ன லேயராக தான் தெரியுது. ஏன்னா வந்து நான் கம்மியான ஆல்கஹால் கலந்தேன். நீங்கள் நிறைய ஸ்ப்ரே பண்ணி நிறைய ஆல்கஹால் கலந்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ இன்னும் மேலே வந்து மிதக்கும். அப்போ உங்களுக்கு அது தனியாக தெரியும். நான் வந்து அது ஸ்ப்ரே பண்ணது என்னால் முடியல, கொஞ்சோண்டு தான் ஸ்ப்ரே பண்ணேன். அதனால் ஆல்கஹால் கொஞ்சம் தான் வந்துச்சு. அதனால் டிஎன்ஏ கொஞ்சம் கீழே மிதக்கிறனால உங்களுக்கு தெரியல. இப்போ பாருங்கள், அதுலேருந்து எடுத்த டிஎன்ஏவை நான் ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே சைடில் இருக்கிறதுலாம் வந்து ஏற்கனவே போட்டு காஞ்சி இருக்கிறது. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்யூ.